இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு, ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவரு 6 மாசம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தானே படிக்க போனாரு. 6 மாசம் வெளிநாட்டுல போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸ் படிச்சுட்டு வந்து இங்க சும்மா வாயை திறந்தா பொய் பொய் பொய். ஆனா நம்மள சொல்றாரு நாம பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காருங்க. ஆனா அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்க என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்கிறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான். அது ஆக்சுவலா அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட் தான். ஆக இந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியை மூடிட்டு இங்க தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான். பாத்தீங்களா? அதுதான் ஏசர். நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, 2014 எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம், நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடல்ங்கன்னு. அந்த ஒரு வருஷம் ஒரு டேர்ம் நம்ம ஏமாந்தோம். ஆனா 2019 இருந்து 2024 வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தல்லாம் அவங்கள ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எது சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் சொல்றாரு, அந்த மாநில தலைவர் சொல்றாரு, இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசா வந்த கட்சி, கனவு காணுகின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தேதான் ஆவோம், நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம். சார் நீங்க தனிமையெல்லாம் இல்ல சார், ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்க பாக்குறோம், ஸ்டாச்சுட்டரி பாடி மூலமா நாங்க சர்வே பண்றோம், தேர்ட் பார்ட்டி மூலமா நாங்க சர்வே பண்றோம். நீங்க சார் அங்கொன்னு இங்கொன்னுமா பண்றீங்க? எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டுமொத்தம் 10 லட்சம் பிள்ளைங்க நாங்க டெஸ்ட் பண்றோம் சார். நாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார். நாங்க